நிறைய இடத்துல ஃபோட்டோஸ் மொபைலில் எடுத்திருப்போம். அந்த ஃபோட்டோஸில் இருக்கிற நம்ம இமேஜ் மட்டும் கிராப் பண்ணி எடுத்துகிட்டு வேறு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ தாஜ்மஹால் முன்னாடி நிற்கிற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் இமேஜை வந்து உங்கள் ஃபோட்டோஸ் பின்னாடி செட் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் பற்றின முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்திங்கன்னா கட். இதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த கட் அவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஆல்பம்ஸ் அப்படின்னு 2 வரும். இதில் வந்து ஆல்பம்ஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் இதில் லிஸ்ட் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணணும். எனக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் வேணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இதில் பேக்ரவுண்டில் எந்த இது மட்டும் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதை எப்படி செலக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணணும். இந்த ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணுற இமேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் செலக்ட் ஆகி பேக்ரவுண்டில் வரும். இப்போ எனக்கு இந்த ஃபுல் இமேஜ் வேணும் அப்படிங்கிறதுனால இப்போ நான் ரெட் கலரில் வந்து இந்த ஃபுல் இமேஜை நான் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய பேக்ரவுண்ட் இமேஜ். இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இமேஜ் சைஸை வந்து நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம் இந்த பட்டன் கிளிக் பண்ணி. அதே மாதிரி ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். எப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். கிளிக் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இப்போ நான் இந்த இமேஜ் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்மளோட இமேஜ் வந்து எப்படி இதுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த இடத்துல கேலரி அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். கேலரி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடில் வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஃபோல்டர் நேம்லாம் வரும். அதில் எந்த ஃபோல்டர் வந்து உங்கள் ஃபோட்டோ இருக்குதோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். இப்போ டவுன்லோட் அப்படி கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெட் கலர் பெயிண்ட் பண்ண மாதிரி நம்ம ஃபோட்டோ மட்டும் செலக்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக நடக்கும். அதுக்கப்புறம் விட்டு போன இடத்துல நீங்களே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்க. ஒரு 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விட்டு போயிருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணுறேன் இந்த இடத்த. சப்போஸ் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கீழே இருக்கிற எரேசர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ மட்டும் கிராப் ஆகி இந்த இடத்துல வந்து அந்த ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த இதுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நம்ம இன்னொரு ஃபோட்டோலேருந்து கிராப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். கிராப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புதுசாக இதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க இந்த 1+ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ வரும். அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஃப்ளிப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளிப் ஆயிரும் அந்த ஃபோட்டோ. ஸோ நார்மலாக வந்து இந்த ஃபோட்டோ சைஸ் வந்து பெருசு பண்ணுறது சின்னது பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக எல்லாம் எடிட் முடித்த பிறகு இந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட லோக்கலில் சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில், ஜிமெயிலில் இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா சேவ் டு ஆல்பம் அப்படின்னு வரும். திரும்ப இந்த ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஹோமுக்கு போயிடும். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி பாருங்கள். இது பற்றின உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள்.